ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் மீஷோலேருந்து ட்ரைபாட் வித் ரிங் லைட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ ஒன்று உங்களுக்கு ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரைபாட் எப்படி நான் ரிசீவ் பண்ணேன், அது பார்க்குறதுக்கு எப்படி எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே அந்த பிக்சரோட நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ நான் அதிலே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து நான் இந்த ஸ்டாண்டை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன், எப்படி நான் செட் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இது அந்த வீடியோ தான். பிக்சர் தென் சின்னதாக ஒரு வீடியோ உங்களுக்கு நேற்று காமிச்சிருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து எப்படி செட் பண்ணிட்டு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி புதுசாக இப்போ யாராவது வாங்க ட்ரை பண்ணுறீங்க, வாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ரொம்ப பெரிய ஃபிக்ஸிங்லாம் இருக்காது, ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஸ்டாண்டோட அந்த ட்ரைபாடோட ஸ்டாண்ட் மட்டும் இப்படி தனியாக அந்த பார்சல் ஒரு எஃப் ஷேப்பில் இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இது மட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் மாதிரி வச்சு இதுக்குள்ளே இந்த ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க. தென் இந்த பாக்ஸ் மேலே ப்ரௌன் கலர் பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிங் லைட், இதில் வந்து 3 கலர்ஸ் கிடைக்கும். 3 கலர் டெம்பரேச்சர் மாதிரி நேச்சர், வார்ம் அண்ட் கூல் 3 கலர் கிடைக்கும். அந்த மாதிரி இதுவும் இந்த ரிங் லைட் கூட ஒயர் வச்ச மாதிரி ஒரு மைக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த மைக்கு. அப்புறம் வந்து நம்ம இதை செட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில திங்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது நம்ம மொபைல் வைக்கிறதுக்கு, இது ரெண்டும் கனெக்ட் பண்ணி மொபைல் வைக்கிற மாதிரி இது அந்த ட்ரைபாட் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு திங்ஸ் தான். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் ரிசீவ் பண்ண பார்சலில் எனக்கு வந்து இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்ற ஒரு கைட்லைன்ஸ் நம்மளுக்கு சின்னதாக கொடுப்பாங்க இல்லையா? எப்பயுமே நம்ம ஏதாவது வாங்கினா கிடைக்கும். எனக்கு வந்து அது கொடுக்கல. மேபி மற்ற வேறு யாருக்காவது கொடுத்துருக்கலாம். பட் நானும் என்னோடய சிஸ்டரும் அதை எப்படி செட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாண்ட் அந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்ட்லேயே நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒன்று இருக்கும். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. இந்த 3 கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம இப்போ இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ கீழே இருக்கும். இதை நம்ம இப்போ டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை லூஸ் பண்ணி அந்த ஸ்டாண்டை நம்ம கொஞ்சம் இப்படி கீழே நிற்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அந்த சிஸ்டர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக கைட்டிடாமல் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக வைக்கிறோம் ஸ்டாண்டு அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஸோ அதுக்காக நம்ம பாட்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு ஆடாமல் நல்லா நிற்கும். அதுக்காக நம்ம நல்லா வைடாக அப்படி நல்லா பிரிச்சுக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ஹைட்னா நம்ம கொஞ்சம் சுருக்கிக்கலாம் அந்த ஸ்டாண்டை. இந்த மாதிரி இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற இடம் இந்த இடத்துல இருக்குது. அதோட ஸ்க்ரூ வந்து இங்கே ஃபஸ்ட்டு நம்ம டைட் பண்ணி லூஸ் பண்ண இடம் தான். நம்மளுக்கு அந்த அளவுக்கு வச்சுட்டு வைட் பண்ணிவிட்டு நம்ம அதை டைட் பண்ணிக்கணும் ஸ்க்ரூ. ஆமாம், டைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நிற்கும். டைட் பண்ண மறந்துட்டிங்கன்னா லூஸ் ஆகிடும். ரொம்ப டைட்டாக போட்டு அப்ளை பண்ண உடச்சிட போது கொஞ்சம் பார்த்து. ஓகே, இப்போது இப்படி தாங்க இருக்குது பாருங்கள். இப்போ இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாமா? மிடில் இருக்கிற ஸ்க்ரூ கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் இப்போ இதை டைட் பண்ணிக்கலாம். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே டாப்பில் இருக்கிற ஸ்க்ரூ கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இன்னும் நீட்டாக வரும். இன்னும் நீட்டாக வரும். பட் நம்மளுக்கு அவ்வளோ ஹைட்டில் அவ்வளோ பண்ண முடியாது. எவ்வளோ ஹைட்டுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து மிடில் இருக்கிற ராடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ஹைட்டுக்கு, எனக்கு ஏற்ற ஹைட்டுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ போதும், அதனால் வச்சு டைட் பண்ணிக்கிறேன். இதையும் டைட் பண்ணியாச்சு. இப்போ 3மே எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சு வந்து நான் வந்து இது இப்போ வச்சுட்டு பார்த்தா என்னடா இது இப்படி இருக்கே, இதில் என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் பார்த்தா இது வந்து சும்மா கேப் மாதிரி அந்த கேப்பை டைட்டிட்டா மற்றதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இது இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லையே நினச்சிட்டு பயந்தேன். அதுக்கப்புறம் இந்த கேப் டைட்டில் தான் தெரியும். ஓகே, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து ஃபுல் வீடியோலேயே கொடுத்துருப்பேன். ஃபுல்லாக செட் பண்ணுறது எப்படின்னா, அது எங்களுக்கு நைட் தான் இந்த பார்சல் ரிசீவ் ஆச்சு. ஸோ நாங்கள் செக் பண்ணுறதுக்காக அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், வீடியோ மட்டும் எடுக்கல. அதனால் உங்களுக்கு இப்போ நான் செப்பரேட்டாக இதை திருப்பியும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டே நான் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுக்கப்புறம் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது எப்படின்னு நினச்சேன். இது சைடில் இருக்கிறதுனால அப்போ என்னென்னா இந்த ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ சைடில் இருக்குல்ல, அது கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இதை எந்த ஷேப்புக்கு வேணால், எந்த சைடுக்கு வேணால் அப்படி ரொட்டேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்க்ரூ. இதை வந்து இப்போ நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இதை டைட் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சு எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அது கரெக்டாக ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இது நம்மளுக்கு தேவையான டைரெக்ஷனில் வச்சுட்டு இந்த பாட்டமில் இருக்கு இல்லையா, இந்த இதை வந்து இது கூட வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவேன். அந்த ஸ்க்ரூவில் இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து அந்த ரிங் லைட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது பாட்டமில் இந்த மாதிரி இருக்கா ஹோல்ஸு, இந்த ஸ்க்ரூவில் இதை வச்சு ஃபுல்லாக பண்ணேன். இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது பக்கத்துலேயே நம்மளுக்கு ப்ளக் பாயிண்ட் இருந்தால் நம்ம இதை போட்டு இப்போ உடனே லைட் காமிச்சிடலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஏன்னா இங்கே பக்கத்தில் ப்ளக் பாயிண்ட் இல்லை. நான் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் வச்சு காமிக்கிறேன். இங்கே கொஞ்சம் லைட் வெளிச்சமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க.
இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். இது சென்டரில் 2 ஏரோ மார்க் போட்டிருக்கிறது கலர் லைட் நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஒரு டைம் கிளிக் பண்ணால் ஒரு கலர்ஸ் மாறும். இந்த மைனஸ் சிம்பிள் வந்து லைட் வெளிச்சத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கம்மியாக லைட் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பவராக ஃபுல் வெளிச்சமாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரிங் லைட்டுக்கு மிடில் ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான திங்ஸ் இது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கல. எனக்கு இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனே தெரியல. எனக்கு பால் மாதிரி இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்புறம் தான் நானே இது இருக்கு இல்லையா இந்த இது அதை வந்து இப்படி கட்டிட்டு இந்த மிடில் இதை வச்சு ஒரு புஷ் கொடுத்தா உள்ளே போய் அது இதிலே டைட்டாக கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை வந்து இதுக்குள்ளே வச்சு டைட் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து டைட் ஆகிடும். ரெடி ஆகிடுச்சா? இப்போது இதுக்கு கீழே அந்த ஸ்க்ரூவில் மாட்டுற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே ஹோல் இருக்கும் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரிங் லைட்டுக்கு. இங்கே இருக்கா அந்த இதில் அந்த இடத்துல இப்போ வந்து இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இது வந்து நம்மளுக்கு இப்படி வளைச்சிக்கலாம். எந்த பொசிஷனுக்கு வேணுமோ அந்த பொசிஷனுக்கு வளைச்சி இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறது தான் அந்த இது. ஓகே, இப்போ இதில் மொபைல் வச்சு எப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கலாம். இப்போ இங்கே இப்படி ஃபோனை வைக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை இழுத்து அதுக்குள்ளே ஃபோனை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பின்னாடி இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி பக்கத்துலேயே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கிற இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். லைட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபோன் ஏதாவது சார்ஜ் பண்ணுற அடாப்டரில் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணிட வேண்டியது. பண்ணிவிட்டு ஸ்விட்ச் போட்டால் இதில் லைட் எரியும். தெரியுங்களா? இப்போ வந்து நம்ம லைட் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதுதான் ஹைட்டுன்னு பார்க்காதீங்க. இது நம்மளுக்கு 7 feet வரைக்கும் ஹைட் வரும். இப்போ எங்களுக்கு எந்த ஹைட் செட் ஆகுமோ அதை நாங்கள் ஷார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ லைட் பார்க்கலாமா? ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்குது இல்லையா ஏரோ மார்க் போட்டு ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி ஏரோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேறு லைட்டுக்கு மாறும். இது வந்து வார்ம் லைட்டு. நெக்ஸ்ட் லைட் இது கூல். நெக்ஸ்ட்டு நேச்சர் கலர். இந்த 3 கலர்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் லைட்ஸ் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லைட்டோட வெளிச்சம் கொஞ்சம் உங்களுக்கு கம்மி பண்ணணும்னா இந்த மைனஸ் பட்டன் இருக்குல்ல அதை ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக டிம் ஆகும். அது உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்கல தெரியும், கேமராவில் ஸ்ட்ரைட் தெரிய மாட்டேங்குது. இது அது மறுபடியும் வேணும், இன்னும் நிறையா வேணும்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டா 3 ஸ்டெப் தான் கம்மியாக வருதும், 3 ஸ்டெப் அதிகம் வைக்கிறதும் அவ்வளோதான் இருக்கும். இப்போ இது லைட் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஃபுல் ஹைட் பாட்டம்லேருந்து காட்டுறோம். ஃபுல் ஹைட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். லைட் வரைக்கும் இருக்குது. இவ்வளோ ஹைட் இருக்குது. நம்மளுக்கு இவ்வளோ ஹைட் தேவைப்படாது. ஸோ நம்ம எப்பயுமே ஷார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப லென்த்தியான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.